பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து உண்மையா யார் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறாராம். ஆமென். 3 காரியங்களை நான் சொல்லி ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 145 சங்கீதம் 18வது வசனத்திலே அழகா சொல்ற பாருங்க, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். இங்கே யார் உண்மையாய் கூப்பிடுகிறார்களோ, இயேசுவுக்கு உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு தான் அவருக்கு பிரியம். உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு இயேசு சமீபமாய் இருக்கிறார். உங்க அருகிலே தான் இயேசு இருக்கிறார். நீங்க தேவ சமூகத்துல போய் உங்க அறைக்குள்ள ஜெபம் பண்ணும் பொழுது இயேசு சமீபமாய் இருக்கிறார். அவர் சமீபமாய் வருகிறார். அப்போ உண்மையுள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆண்டவர் சொல்றாரு மோசே பார்த்து, மோசே அவன் எங்கும் உண்மை உள்ளவன், என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்து சொல்றாரு. அதனால்தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்றாரு, உண்மையாய் கூப்பிடுவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்போ உண்மையாய் கூப்பிடுவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். 2வது, தமக்கு பயந்தவர்களுக்கு மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்துக்கு யார் உண்மையாய் பயந்து நடக்கிறார்களோ, அவருக்கு பயந்து நடக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். 19வது வசனத்தை பாருங்க, அவர் தமக்கு பயந்தவருடைய மன விருப்பத்தின்படி செய்து அவள் கூப்பிடுதலை கேட்டு அவளை ரட்சிக்கிறார். ஆமென். தமக்கு பயந்தவர்கள், இயேசுவுக்கு பயந்தவர்கள், இயேசு கிறிஸ்துக்கு நீங்க பயந்து நடக்கும் பொழுது அவர் உங்கள் மன விருப்பத்தை அவர் கேட்டு உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ஆமென். 3வது காரியம், தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். அந்த வசனத்தை மறுபடியும் 20வது வசனத்தை வாசிக்க பாருங்க. கர்த்தர் தம்மில், நல்ல அந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கிற யாவரையும் அழிப்பார். 3வது என்ன சொல்றாரு, யார் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை காப்பாற்றுகிறார். அவர்களை காப்பாற்றி துன்மார்க்கிற யாவரையும் அழிப்பாராம். உனக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவங்களுக்கு கூட ஆமென் ஆண்டவர் அழித்து போடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அன்பு கூறுகிற யாவரையும் தேவன் காப்பாற்றுகிறார். அப்ப இந்த 3 காரியங்களை நாம் தவறாமல் செய்ய வேண்டும். முதலாவது, உண்மையாய் கூப்பிடுவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். 2வது, தமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். 3வது, தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் தேவன் காப்பாற்றுகிறார். ஆமென். அவர் காப்பாற்றி தேவன் நம்மை நடத்துகிற தேவன். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய் கூப்பிடுங்க, அவருக்கு பயந்து நடங்க, அவர்கள் அன்பு கூறுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்க குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் மகிழ்ச்சி செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.